ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ இனிமேல் எதற்காகவும் கவலை கொள்ளாதே. உன் பொறுமை எனக்கு பிடித்திருக்கிறது. நான் உன்னை தோற்க விடமாட்டேன். என் உதவி உனக்கு நிச்சயம் எந்த வடிவிலாவது கிடைக்கும். உன்னை தூக்கி எறிந்து விட்டேன் என்று மார்த்தட்டி கொள்பவர்களுக்கு தெரியாது நீ விழுந்தது என் மடி மீது என்று. ஏன் இந்த குழப்பம்? எதற்காக இந்த பதற்றம்? வீணான கவலை அனைத்தையும் விட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு. நான் உனக்காக வேலை செய்கிறேன். நீ என்னிடம் வைக்கின்ற வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன். நீண்ட காலமாக வாழ்க்கையை சிதைத்து வருகின்ற பிரச்சனையிலிருந்து விடுதலை கேட்கிறாய். இதுவரை எத்தனையோ சங்கடங்களிலிருந்து உன்னை விடுவித்துள்ளேன் என்பது உனக்கே தெரியும். உனது உன்னதமான நிலையை தாழ்த்தி களத்திர தோஷத்தை ஏற்படுத்திய கிரக நிலைகளாகட்டும், உங்கள் வளர்ச்சியை கண்டு பொறுக்க முடியாதவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தாங்க முடியாத பாதிப்பு ஆகட்டும், நான் சுலபமாக நிவர்த்தி செய்வேன். உனது பிள்ளைக்காக என்னென்ன வேண்டிக் கண்டாயோ அவற்றையெல்லாம் நான் செய்து கொடுப்பேன். நீண்ட காலமாக நீ அனுபவித்த வேதனைகள் விரைவில் முடிவுக்கு வரவுள்ளன. இப்போதுள்ள எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீ முழுமையாக விடுதலையாக உள்ளாய். நான் இருக்கும்போது ஏன் பயப்பட வேண்டும்? உனக்கு யோகத்தை திருப்பிவிடும் வழியை நானே செய்வேன். உன் நம்பிக்கை தளரும் விதத்திலான செய்திகள் வந்தால் அதை தைரியமாக எதிர்கொள். பயப்படாதே. வெள்ளம் தலைக்கு மேல் போவது போன்ற சூழ்நிலைகள் தோன்றக்கூடும். எதை கண்டும் அஞ்சாதே. உன்னை காக்க எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிசமாக நினைப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுடன் இணைந்து உன் பயணத்தை தொடங்கு. ஏன் உனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய்? நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்று உணர்ந்தும் ஏன் இப்படி மறுபடியும் புலம்புகிறாய்? இவ்வுலகில் யாரும் உனக்கு இல்லை என்றாலும் என் துணை உனக்கு எப்பொழுதும் இருக்கும். முந்தைய ஜென்மத்தின் வாழ்க்கை உனக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் உன் கடவுளான எனக்கு தெரியும். நம் உறவு ஜென்ம ஜென்மமாக தொடர்கிறது. இந்த ஜென்மத்தில் உன் ஆன்மாவானது என் பாதத்தில் சரணடையும். அதனால்தான் இவ்வளவு கஷ்டமும் கண்ணீரும் ஏற்படுகிறது. மற்றொரு பிறவி இல்லாமல் இந்த பிறவியிலே உன் கர்ம வினைகளை முழுதும் அனுபவித்தாக வேண்டும் என்பது உன் பிறப்பின் விதி. அந்த விதியின் விளையாட்டால் தான் இவ்வளவு இன்னல்கள் ஏற்படுகின்றன. அந்த விதியிலிருந்து உன்னை காப்பாற்றவே ஜென்ம ஜென்மமாய் உனக்கு துணையாக இருக்கிறேன். இதை நன்றாக புரிந்து கொள். உனக்கு துணையாக இல்லாமல் வேறு யாருக்கு நான் துணையாக நிற்பேன்? இன்று நீ சந்தித்த அவமானங்கள் என்பது நீ அதை புரிந்து கொண்ட பக்குவத்தில்தான் உன் பாதை செம்மையாகுமா என்பதை நீ அறிய முடியும். இன்று நடந்த அவமானத்தை மட்டுமே நினைத்து வருந்தி கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற நிலையில் மட்டுமே நீ சந்திப்பாய். மாறாக நான் உனக்கு அந்த அவமானத்தை அனுமதித்ததன் நோக்கம் அதை உன் மனதில் நிறுத்தி நீ சாதிக்க வேண்டும் என்பதற்காக. அவமானத்தை உனது லட்சியத்துக்கு வேகமாக பயன்படுத்தி உன் சுயமரியாதையை நீ யோசித்து உன் முழு உழைப்பை செய். மற்றதை நீ யோசிக்காதே. அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ தேர்ந்தெடுக்கும் வழி என்பது வெற்றி, நேர்மை, நியாயம், அனுபவம், நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு நிறைந்ததாய் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால்தான் அது நிறைவான வாழ்க்கை. உன்னை கைப்பிடித்து நடக்க அம்மாவாக அப்பாவாக நான் உன்னுடன் எப்போதும் இருப்பேன். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு. அனைத்தும் நன்மைக்கே என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும். மனித பிறவிகள் தவறு செய்வது இயற்கையே. மாயையின் விளையாட்டில் தாம் பக்தர்கள் தவறு செய்வார்கள் என்பது பாபாவுக்கும் தெரியும். எனவே பாபா எப்போதும் விழிப்பாய் இருந்து அவர்கள் தவறு செய்வதை தவிர்த்து தடுத்தாட்கொள்ளவே பார்ப்பார். பக்தன் தானே செய்யும் தவறுகளின் காரணமாய் ஆபத்தில் சிக்கிக்கொண்டால் பாபா நேரிடையாகவோ மறைமுகமாகவோ பக்தனை காப்பாற்றி விடுவார். நம்மை அறியாமல் நாம் செய்யும் தவறுகளுக்கு கண்டிப்பாக பாபாவிடமிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். சில சமயம் நாம் பாபா காட்டிய வழியை பின்பற்ற முடியாமல் போகலாம். அதற்காக பாபா வருத்தப்படுவதில்லை. அவர் வெறுப்பு மற்றும் சினம் ஆகிய குணங்களுக்கு அப்பாற்பட்டவர். அவர் கருணையே உருவானவர். குரு பாதையில் முன்னேற பக்தனுக்கு உள்ள உண்மையான நோக்கத்தை அவர் கண்காணிக்கிறார். மன உறுதியுடன் திடமாக இருந்து பாபாவிடம் முழுமையாக சரணாகதியடைந்தால் அவனுடைய தவறுகளையும் பொருட்படுத்தாது பாபா தன் பக்தனை தன்னுடனேயே வைத்துக் கொள்கிறார். நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே என்ன செய்தாலும் நான் அதை முழுமையாக அறிவேன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். அதைப்போல நீ என்னிடம் கேட்டதையும் சந்தோஷமாக கொடுத்து என் பிள்ளையை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கு நான் அழைத்து செல்லப் போகின்றேன்.
நீ வாழும் உலகம் உனது அகங்காரத்தினால் படைக்கப்பட்டது. உனது அனைத்து வாக்கியங்களிலிருந்தும் நான் எனது என்பனவற்றை நீக்கிவிட்டு மிச்சம் இருப்பதை பார். ஆம், மாயை சூழ்ந்த முழு உலகமும் அர்த்தமற்றதாகிவிடும். நீ ஆன்ம உணர்வு, இறை உணர்வு என்ற நிலைக்கு எழுச்சியடைந்து விடுவாய். உன்னை வாழ்வில் உயர்த்துவதே எனது கடமை. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லி செயல்படு. எதுவும் என்னை மீறி நடக்காது. உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு. அப்பாவிடம் கோபம் ஏன் உனக்கு? உனது வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதைத்தான் என் குழந்தைக்கு கொடுப்பேன். தாய்க்குத்தானே தெரியும் குழந்தைக்கு எது ஆரோக்கியமானது என்று. அதனால் என் மீது கோபம் கொள்ளாதே. உனக்கு தேவையில்லாதவற்றைத்தான் நான் உன்னிடமிருந்து அகற்றியுள்ளேன். நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரடுமுரடாக இருந்தாலும் கூட சுலபமாக கடந்துவிடலாம். உன்னுள் தன்னம்பிக்கை என்ற நண்பனின் துணை இருந்தால் உனக்கான சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது. நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்திருப்பேன். இந்த சாயப்பாவின் செல்ல குழந்தை நீ. அப்பா உன்னை ஒரு பொழுதும் தடமாற விட மாட்டேன். உன்னை சுற்றியுள்ள போலி உறவை உனக்கு ஒரு நிகழ்வின் மூலம் புரிய வைப்பேன். உன்னை என் உள்ளங்கையில் வைத்தல்லவா வழிநடத்துகிறேன். நீ உன்னுள் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். வாரங்களும் வருடங்களும் பல கடந்து போய்விட்டன. மன நிம்மதியும் நிறைவடையவில்லை. இனி வரும் நாட்களிலாவது வாழ்வில் செல்வங்கள் 16 பெற என்னை ஆசிர்வதியுங்கள் அப்பா என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் ஆசிர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. என் சித்திரமும் உன்னிடம் பேசும் வல்லமை கொண்டது. ஒரு முறை முயற்சித்து பாரேன். உன்னுடைய பாரங்களை எனது பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. எதற்காகவும் கலங்காமல் தைரியமாக இரு. வெகு நாட்களாக நிறைவேறாமல் இருக்கும் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ துயரத்திலிருந்து விடுபடப் போகிறாய். வீணாக வருத்தப்படுவதை தவிர்த்துவிடு. உனது வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு. நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் அளிப்பேன். வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. கர்ம வினையை இப்போது அனுபவித்து வருகிறாய். பல இழப்புகள், உறவுகளிடத்தில் அவமரியாதை, பல எதிர்ப்புகள், அனுபவித்த கஷ்டங்களை சொல்ல வார்த்தைகள் இல்லை. உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது நான். உனது வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைப்பது எனது பொறுப்பு. உனது வம்சாவளி நன்றாக செழிக்கப் போகிறது. அத்தருணத்தில் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன். எதுவும் நிரந்தரமில்லை. எதையும் வெளிக்காட்டாமல் இருக்கும் உன் நற்குணம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கை இழந்து விடாதே. நான் இருக்கிறேன். உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு. உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன் கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. நீ இழந்த அனைத்தும் உன்னிடம் வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது. இந்த கடந்து போன கடினமான நாட்களிலும் என்னை மறவாமல் எனக்கு அன்புடன் அமுது படைத்த உன்னை நினைத்து என் கண்களில் கண்ணீர் அருவியாக பெருகுகிறது. சாயிருக்க எனக்கென்ன துன்பம் வந்துவிடும் என இருந்த உன்னுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு உதாரணமாக போகிறது. நீ விதைத்த நல்ல செயல்கள் என்ற விதைகள் விருட்சமாக வளர்ந்து விட்டது. அது கனி கொடுக்கும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. அதை என்னுடன் சேர்ந்து ருசிக்க நீ தயாராக இரு. உன் குடும்பம் என்றும் சீரும் சிறப்புடன் இந்த சாயின் ஆசீர்வாதத்தில் வாழையைப் போல குலைத்தள்ளி தலைத்தோங்கும். நான் உன்னோடு இருப்பதால் நீ அனைத்தையும் ஜெயிக்கப் போகிறாய். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே குழந்தையே. அது உன் பூர்வ ஜென்மா கர்மா. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கிறாயோ அதே போல கஷ்டத்தையும் மகிழ்ச்சியோடு ஏற்று என் மீது போட்டுவிடு. அனைத்தையும் உன் தந்தை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன் காத்திருப்புக்கு கைமேல் பலனாய் நீ எதிர்பார்த்த ஒன்று நடக்கப் போகிறது. இந்த வாக்கினை கேட்கும் போதிருந்தே உனக்குள் ஒரு உற்சாகம் தொற்றிக்கொண்டால் அது நிச்சயம் உனக்கு நடக்கப் போகிறது என்னும் அறிகுறியே. தினமும் வாழ்க்கையில் புயல் வீசுமா என்ன? சில நாட்களில் உனக்கு தென்றலும் வீசும். இப்போது உன் வாழ்வில் தென்றல் வருடி செல்வதைப் போல நீ நினைத்தது நடந்து உன்னை மகிழ்ச்சி கொள்ள வைக்கும். உன் கவனத்திற்கு ஒரு சக்தி உண்டு. அதை நீ பயன்படுத்தும் விதத்தில் உன் வாழ்வே மேம்படும் என்பது நிச்சயம். உன் கவனத்திற்கு சக்தி கொடுத்து அதன் வழியே வெளிப்படும் ஆற்றல் வழியே உனக்கு அனைத்தும் அருள்கின்றது இறை. எந்த கவனத்தை எந்த உணர்வோடு கூடி எதன் மீது செலுத்துகின்றோமோ அது அந்த தன்மையை பெறும்.
நட்டக்கல்லும் பேசுமோ என்று சொல்லலாம். ஆனால் நாதனின் வழியே அது பேசும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமானால் கல்லும் நீ உணரும்படி பேசும். யாரையோ எதிரி, துரோகி, நட்பு போன்ற உணர்வோடு உன் கவனம் அதில் செல்லும்போது அதனிடம் அப்படி ஒரு தன்மையே இல்லாவிட்டாலும் அது அந்த தன்மையோடு உன்னால் பலம் பெறும். ஆகாது என்று ஊரும் உலகமும் சொல்வதில் கூட ஆகும் என்ற உணர்வோடு உன் கவனம் செல்லுமாயின் அது எதற்கு ஆகுதோ இல்லையோ உனக்கு அது ஏதோ ஆகும் தன்மையை சர்வ நிச்சயமாக வெளிப்படுத்தும். சில பல நிகழ்வின் வழியே இது எல்லாம் ஆகாது என்ற உணர்வோடு நீ அதில் கவனம் செலுத்தினால் அது உனக்கு ஆகாது போகக்கூட நீதான் அதற்கு வழிவகுத்து கொடுத்து வழி வாங்கிக் கொள்வதும் நீதான். இதையெல்லாம் கடந்து உன்னுள் உன் கவனத்தை நலம் பெறுவேன், வளமடைவேன், முன்னேற்றமடைவேன் என்றும் தீர்க்கத்தோடு நீ உன் கவனத்தை அவ்வுணர்வோடு செலுத்தும்போது அதுவும் சர்வ நிச்சயமாக மாற்றத்தை விளைவிப்பதை அனுபவிக்கலாம். எப்போதெல்லாம் ஏதோ சரியில்லை, குறை, அழிய வேண்டும், நாசமாக போக வேண்டும் என்று எதை நினைத்து உன் கவனத்தை செலுத்தினாலும் செலுத்துவது நீதான் என்பதால் உனக்கும் அந்த உணர்வோடு கூடிய கவனத்தின் தாக்கம் உன் வாழ்விலும் பிரதிபலிக்கும். அதே எல்லாம் மாறும், முன்னேறும், திருந்தும், திருத்தப்படும் என்று வாழ்த்த அந்த உணர்வோடு கூடிய கவனம் அதோடு சேர்த்து உன்னையும் சிறப்புற வாழ்விக்கும். எதில், ஏன், எந்த உணர்வோடு நாம் கவனத்தை செலவு செய்கின்றோம் என்று உணர அதில் அதை போலவே நமக்கும் வருமானம் வரும். இறைவன் உனக்கு அளித்துள்ள பலத்தை எப்படி பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதைத்தான் இப்போது நீ வாழ்ந்து கொண்டு இருக்கும் வாழ்க்கை கொடுத்து கொண்டு இருக்கிறது. இதில் இறைவன் மீது தவறு, விதி, வினை, நேரம், காலம், யோகம், வரம் என்பதையெல்லாம் கடந்து உனக்கு அருளிய பொருளை செலவு செய்து என்ன வாங்கி அது என்ன கொடுக்கிறது என்பதே உன் வாழ்க்கையாக இருக்கிறது. இங்கே யார் திருந்த வந்திருக்கிறார்களோ இல்லையோ, நீ உன்னை திருத்திக் கொள்வதற்காகத்தான் வந்திருக்கின்றாய். அதற்கான வேலையை நீ தொடங்கு. பூஜை, புனஸ்காரங்கள், சடங்கு, சம்பிரதாயங்கள் இவையாவும் நம் மனதை தூய்மைப்படுத்துவதற்கான வழிமுறைகள் மட்டுமே. இருந்தாலும் உள்மனது பரிசுத்தமானதாக இல்லை என்றால் எவ்வளவுதான் வழிபாடுகள் செய்த போதிலும் என் பக்தர் என்ற தகுதியை நீ அடைய முடியாது. இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதலே நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது. பேரதிர்ஷ்டம் உன்னை தேடி வரப்போகிறது குழந்தையே. ஒரு பொருள் உனக்கு கிடைக்காவிட்டால் இது ஏன் உனக்கு கிடைக்கவில்லை, எதற்காக கிடைக்கவில்லை என்று யோசித்துப்பார். உன் எதிர்காலத்தை ஒப்பிட்டு யோசித்துப்பார். உன் போல இருந்தவர்களின் எதிர்காலம் இப்போது எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு யோசித்துப்பார். அப்போது காரண காரியம் உனக்கே புரியும். உன்னிடம் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? உனக்கு தைரியம் கிடையாது, வைராக்கியம் கிடையாது. இருந்திருந்தால் உன் லட்சியத்தை நீ அடைய எப்போதோ முயற்சி செய்திருப்பாய். ஆனால் உன் தோல்வியை நினைத்து தாழ்வு மனப்பான்மை அடைந்து அதிலிருந்து தப்பிக்க பிரச்சனைகளை வளர்த்து கொண்டாய். நீ சொன்னதை நான் கேட்க வேண்டும் என்று அடம் பிடிக்கிறாயல்லவா? நான் சொல்வதையும் நீ கொஞ்சம் கேட்க வேண்டும் தானே? உன் எதிர்காலம் நன்றாக இருந்தால்தான் எனக்கு பெருமை. நீ வாழ்வாங்கு வாழ வேண்டும். நிச்சயம் வாழ்வாய். என் மனம் உனக்கு புரியும் என்று நான் நினைக்கின்றேன். என்னுடைய மனதை போட்டு குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிவிட்டு வேலையை பார். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். அது எப்படி சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீ ஆராயக்கூடாது. நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும். ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 வழிகள் இருக்கும். அதை எப்படியும் சரி செய்துவிடும். நம் வார்த்தைகள், எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு எல்லாவற்றையும் விரைவில் சரி செய்துவிடும். நம்மை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம். பயம், குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள். நான் நம்பிக்கையாக இருக்கிறேன். விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி, பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இரு. நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இரு. நம் வார்த்தைகள், சந்தோஷமான நம்பிக்கையான உணர்வுகள், எண்ணங்கள் போதும். எல்லாவற்றையும் சரி செய்துவிடலாம். நமது நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்ச
பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணர்ந்துவிடு. விதைத்தவன் தூங்கி விடுவான், ஆனால் விதை தூங்காது. எண்ணியவன் தூங்கி விடுவான், ஆனால் எண்ணம் தூங்காது. உன் மனதில் குதர்க்கமான எண்ணங்கள் எழுந்தால் அதை விட்டுவிடு. அதை பெரிதாக எடுக்காதே. மனமும் புத்தியும் நமக்கு பாதி நண்பன், பாதி எதிரி. அதனால் அவற்றை என் பாதத்தில் வைத்துவிடு குழந்தையே. நான் பார்த்து கொள்கிறேன். நிறை குறை என எல்லோரிடமும் உண்டு. அதை திருத்த முயற்சி செய். இப்படி குறையோடு இருக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நான் என்றும் உன்னோடு இருப்பேன்.